இந்த மாதிரி ஆசன வாயில பெயின் இருக்கிறதுக்கான 2 இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃபிஷர், இன்னொன்று ஃபிஸ்டுலா. பட் பேஷண்ட்ஸ் நம்மக்கிட்ட வந்து சொல்லும் போது, சார் எனக்கு பைல்ஸ் இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த ஏனல் ஃபிஷர் அப்படிங்கிறது இந்த ஆசன வாய் ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன டேர் இருந்தால் கூட பயங்கரமான பெயின் இருக்கும். இந்த பெயின் கொஞ்சம் டல் ஏக்கிங்காக இருக்கும். அதாவது கரெக்டாக எங்கன்னு லொக்கேட் பண்ண முடியாத மாதிரி அந்த இடத்துல எங்கேயோ இருக்குது. ஆனால் இந்த 2 கண்டிஷனையும் மிஸ்டயக்னோஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். 2 painful anorectal conditions people confuse all the time. Hi, I am Dr. Prashant Nagarajan, colorectal and robotic surgeon. I specialize in treating conditions like colon and rectal cancer and benign anorectal conditions like piles, fissure, fistula, etc. ஒரு colorectal clinicல நாங்கள் பார்க்குற காமனஸ்ட் ப்ராப்ளம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெயின் in the anorectum. அதாவது ஆசன வாயில மோஷன் போகும்போது வலி ஏற்படுறது. இந்த மாதிரி ஆசன வாயில பெயின் இருக்கிறதுக்கான 2 இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃபிஷர், இன்னொன்று ஃபிஸ்டுலா. இந்த 2 கண்டிஷனும் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஆனால் ஒரே மாதிரி சிம்டம்ஸோட வருவாங்க. பட் பேஷண்ட்ஸ் நம்மக்கிட்ட வந்து சொல்லும் போது, சார் எனக்கு பைல்ஸ் இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்ட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இஸ் ஏனல் ஃபிஷர். ஃபிஷர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசன வாயில ஒரு சின்ன வெடிப்பு ஏற்படுறது. இந்த ஏனல் ஃபிஷர்னால என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவியர் ஷார்ப் பெயின். அதாவது மோஷன் போகும்போது ஆசன வாயில ஷார்ப்பாக வலி ஏற்படுறது. அதாவது கண்ணாடி துகள்களை வந்து மோஷனில் பாஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு வலி இருக்குது. செகண்ட், ப்ளீடிங். யூஸ்வலி இந்த 2 சிம்டமும் ஹார்ட் மோஷன் இல்லை மலச்சிக்கல் இருக்கிற டைமில் அக்ரவேட் ஆகி வரும். இந்த ஏனல் ஃபிஷர் அப்படிங்கிறது இந்த ஆசன வாய் ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன டேர் இருந்தால் கூட பயங்கரமான பெயின் இருக்கும். ஃபிஸ்டுலா அப்படின்னா உங்களோட ஆசன வாய்க்கு உள்பகுதிக்கும் கின்னுக்கும் ஒரு அப்நார்மலான ட்ராக் ஃபார்ம் ஆயிருக்கிறது பேர் தான் ஃபிஸ்டுலா. ஃபிஸ்டுலால பெயின் கேன் பி டியூரிங் எனி டைம் ஆஃப் த டே. மோஷன் போனதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகணும்னு இல்லாமல் எந்த டைமில் வேணால் பெயின் இருக்கும். இந்த பெயின் கொஞ்சம் டல் ஏக்கிங்காக இருக்கும். அதாவது கரெக்டாக எங்கன்னு லொக்கேட் பண்ண முடியாத மாதிரி அந்த இடத்துல எங்கேயோ இருக்குது, ஆனால் எங்கன்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியாத மாதிரி இருக்கும். இந்த 2 கண்டிஷனையும் மிஸ்டயக்னோஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பை அன் எக்ஸ்பர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் அப்போ கேர்ஃபுல்லாக அந்த இடத்த வந்து டாக்டர் எக்ஸாமின் பண்ணுவாங்க. அந்த இடத்துல டேர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. ஆசன வாயை சுற்றி ஏதாவது பஸ் டிஸ்சார்ஜ் இருக்கா, இல்லை ஏதாவது சின்ன ஓப்பனிங் மாதிரி இருக்கா, இல்லை ஏதாவது வீக்கம் இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்ப்பாங்க. யூஸ்வலாக இந்த ஃபிஷர் ப்ராப்ளமும் சரி, இந்த ஃபிஸ்டுலாவோட எக்ஸ்டர்னல் ஓப்பனிங்கும் சரி ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால ஈஸியாக மிஸ் ஆகிடும். தட் இஸ் வை மெனி டாக்டர்ஸ் மிஸ்டயக்னோஸ் இட். யூஸ்வலாக ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணதுக்கப்புறம் யூ மே நீட் சம் எக்ஸ்ட்ரா டெஸ்ட் லைக் எம்ஆர்ஐ, ஏனல் அல்ட்ராசவுண்ட், மேனோமெட்ரி. இதெல்லாம் பண்ணி நம்ம இதுக்கு சர்ஜரி பண்ணணுமா, இல்லை சர்ஜரி இல்லாமல் மெடிசன்ஸில் ட்ரீட் பண்ணலாமா, இல்லை என்ன மாதிரி சர்ஜரி தேவைப்படும், அதுக்கப்புறம் அதோட அவுட்கம்ஸ் எப்படி இருக்கும், இது எல்லாமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ட்ரீட்மெண்ட் ஃபார் போத் ஃபிஷர் அண்ட் ஃபிஸ்டுலா டிஃபர்ஸ் கம்ப்ளீட்லி. அதாவது ஃபிஷர் அண்ட் ஃபிஸ்டுலாவும் டோட்டலாக 2 டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ். அதோட ட்ரீட்மெண்ட்டும் கம்ப்ளீட்டாக வேறு வேறு. ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் we have to diagnose the condition correctly.